கடந்த கால ஆட்சிகளின் போது இடம்பெற்றதாக சொல்லப்படும் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் குறித்த தகவல்கள் நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகின்றன. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அது மாத்திரமல்லாமல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் செய்ததாக சொல்லப்படும் பல்வேறுபட்ட ஊழல் மோசடிகள் குறித்த தகவல்கள் நாளுக்கு நாள் அம்பலமாகி வருகின்றன. அவ்வாறு வெளியாகி இருக்கும் ஒரு முக்கியமான திடுக்கிடும் தகவல் குறித்துதான் இந்த காணொளியின் ஊடாக பார்க்க போகிறோம். பாராளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் அரவிந்த செனரத் அவர்கள்தான் இந்த திடுக்கிடும் தகவலை பாராளுமன்றத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதாவது கடந்த காலங்களில் நுவரெலியா மாவட்டத்தில் காணப்பட்ட பல நூற்றுக்கணக்கான தரிசு நிலங்கள் முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அதே போல பாராளுமன்ற உறுப்பினர்களால் சட்டவிரோதமாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அது குறித்த ஒரு தகவல் அடங்கிய பட்டியலையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இந்த பட்டியலில் இடம் பிடித்திருக்கின்ற அந்த அரசியல் தலைவர்கள் யார் என்றும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அந்த வகையிலே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் அவர்கள் அம்பகாமுவ வேவல் தலாவ பிரதேசத்தில் இருந்து 50 ஏக்கர் காணியினை சட்டவிரோதமாக கைப்பற்றியிருப்பதாக இவர் பாராளுமன்றத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இது தவிர முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபிட்டி அவர்கள் தலவாக்கலை பிரதேசத்தில் அமைந்திருக்கின்ற 50 ஏக்கர் காணியினை சட்டவிரோதமாக கைப்பற்றியிருப்பதாகவும், இன்னும் ஒரு முன்னாள் அமைச்சரும் தற்போது சிறைவாசம் அனுபவித்து வருபவருமான மஹிந்தானந்த அலுத்கமகே அவர்கள் நுவரெலியா மாகஸ்தொட்ட பிரதேசத்தில் இருக்கின்ற 3 வெவ்வேறு இடங்களில் தலா 10 ஏக்கர் வீதம் காணிகளை அபகரித்திருப்பதாகவும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் அவர்கள் கொத்மலை பிரதேசத்திலே அமைந்திருக்கின்ற 16 ஏக்கர் காணிகளை இவ்வாறு சட்டவிரோதமாக அபகரித்திருப்பதாக, சட்டவிரோதமாக கைப்பற்றியிருப்பதாக அவர் திடுக்கிடும் தகவலை பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கிறார். இது குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், விசாரணைகளின் இறுதியில் தவறிழைத்தவர்களுக்கு எதிராக தக்க சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், தற்போது நுவரெலியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு பேஜ் காணி பல லட்சம் ரூபாய்களுக்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல நூற்றுக்கணக்கான காணிகளை சட்ட விரோதமாக அபகரித்திருக்கிறார்கள் அல்லது கொள்ளையடித்திருக்கிறார்கள் என்ற இந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. எனவே இது குறித்து இந்த அரசாங்கம் முறையாக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும். தவறிழைத்தவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது.